ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு அற்புதமான பதிவை நாம் இன்று பார்க்க போகிறோம். அது என்னன்னா, டாரோ கார்டின் ரீடிங்கில் இருக்கக்கூடிய 19th கார்டை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இந்த 19th கார்டு ரொம்ப பெருசாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. அதை பற்றி பார்த்துட்டு அதோடைய பலன்களை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்கு இப்போ நம்முடைய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா த டாரோ கார்டு ரீடிங்னு இருக்கும். அதில் ஃபஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதை வந்து ஒரு கோர்ஸாக கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன். ஃபுல் சப்ஜெக்டை, ஃபுல் கோர்ஸ் இது. ஸோ இந்த டாரோ கார்டிங் ஃபுல் கோர்ஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் கற்றுக்குங்க. த சூரியன் இன்னைக்கு பார்க்க போகிறது சன். பிரகாசமான சூரியன் உதயமாகிறது. இது நம்பிக்கை, அதிர்ஷ்டம், வெற்றி ஆகியவற்றை குறிக்கிறது. அந்த கார்டை பாருங்கள். அந்த கார்டில் இருக்கிறத சொல்கிறேன். வெள்ளை நிற குதிரை மீது ஒரு குழந்தை ஆடையின்றி மகிழ்ச்சியாகவும் எந்த பிடிமானமின்றி கைகளை விரித்தமர்ந்துள்ளது. இது கலங்கமற்ற உள்ளத்தையும் தூய்மையான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. வெள்ளை குதிரை தூய்மையான ஆன்மாவையும் ஆற்றலையும் குறிக்கிறது. குதிரைக்கு கடிவாளம் இல்லாமல் இருப்பது உணர்வுகள் சரியான கட்டுப்பாட்டுடன் இருப்பதை குறிக்கிறது. சூரிய கதிர்கள் அலை அலையாக கதிர்கள் பிரதிபலிப்பதையும் நேரான கதிர்கள் நேர்மையான நடவடிக்கைகளையும் குறிக்கிறது. குழந்தையின் தலையில் 7 சூரிய காந்தி பூக்கள் உள்ளன. இது உடலில் உள்ள சூட்சம ஆதாரங்கள் 7ஆம் அந்த உணர்வாக இருக்கிறது. மற்றும் குழந்தை தன் இடது கையில் ஒரு சிவப்பு வர்ண ஒரு கொடியை பிடித்துள்ளது. இது முக்கியத்துவம், அதிர்ஷ்டம் வாய்ந்த ஒரு செயலை குறிக்கிறது. 4 சூரியகாந்தி பூக்கள் இயற்கையின் 4 பெரும் வளங்களாக கனிம வளம், தாவர வளம் ஆகியவற்றை குறிக்கிறது. 4 வளமாக பூதங்களாக நீர், நிலம், நெருப்பு, காற்று குறிக்கிறது. நடுவில் உள்ள ஒரு மதில் சுவர் பாதுகாப்பை உணர்த்துகிறது. குழந்தையின் தலையில் உள்ள அந்த செந்நிற ரெட் கலர்ல அந்த சிறகு கிரகங்களின் தலைமை சார்ந்த நிலைமையை குறிக்கிறது. சூரியன் கிழக்கே உதித்துள்ளது. குதிரை மீது உள்ள அந்த குழந்தையும் மேற்கு திசையை நோக்கி பயணிக்கிறது. இது கிழக்கு திசை மற்றும் மேற்கு திசையை அதிர்ஷ்ட திசையாக நமக்கு உணர்த்துகிறது. மற்றும் கிழக்கு மேற்கு திசையில் பயணம் உண்டாக போவதையும் உணர்த்துகிறது. நீல நிற பின்னணி ஆன்மீக இணைப்பை பிரதிபலிக்கிறது. கடவுள்களுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தியானத்தில் சின்னம்தான் இந்த துருப்புச்சீட்டாகும். ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இட்ஸ் வெரி 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 சிம்பிள். இப்போ இந்த கார்டு வந்துருச்சு அப்படின்னா, ஒருத்தருக்கு நேராக வருது ஒரு கார்டு அப்படின்னா, வசியம், ஆற்றல் உங்களுக்கு ஏற்படுது. பயணம், புதிய வாழ்க்கை, உற்சாகம், நேர்மை, விடியல், நேர்மை, வெற்றி, உயர்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த கார்டு வந்துச்சுன்னா உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் அருமையாக இருக்கும். இந்த கார்டு வந்த நபருக்கு பிறருக்கு அரவணைப்பும் ஆதரவும் கொடுக்கக்கூடியவராகவும், எடுத்துக்கொண்ட இலக்கு சரியான பாதையில் செல்கிறது அப்படின்னு சொல்லணும். இலக்கை அடைய இது சரியான நேரம். உள்ளுணர்வுக்கு செயல்திறனும் இனி வெற்றியை தரும். இதுவரை கிடைத்துள்ள அனுபவம் இனி வரும் பாதைகளை வெற்றியாக்கும் அப்படின்னு சொல்லணும். கடினமான சூழ்நிலையில் உள்ள நபர்களுக்கு இந்த கார்டு வந்ததுன்னா இது நல்ல எதிர்காலம் வரப்போகிறத சொல்லணும். மதிப்புமிக்க இந்த கார்டு வந்து மதிப்புமிக்கனான ஒரு கார்டு. இந்த கார்டு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மதிப்பும் சிறந்த நிர்வாகம், மேனேஜ்மெண்ட் பண்ணுறது கொண்ட ஒரு கார்டாக உங்களை இந்த கார்டு வந்ததுனால நீங்கள் அப்படி இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லணும். கட்டுப்பாடோடு இருக்கணும். அறிவுரைகளை கேட்க மாட்டாங்க. யாருடைய அறிவுரைகளையும் கேட்க மாட்டீங்க. நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லணும். சுதந்திர மனப்பான்மை, சுய அறிவு மூலம் செயல்படுவர். அதுவே அவர்களுக்கு நல்லதும் கூட. இதுவரை பணம், தொழில் போன்றவர்களின் பின்னடைவு சந்தித்தவர்கள் இனிமேட்டு தொடக்க காலத்தில் ஒரு திருப்பு முனையாக அமையும். மனம், உடல் நலம், ஆற்றல், பெருமை, சிகிச்சை நல்ல பலன்கள் அளிக்கும் அப்படின்னு சொல்லணும். உண்மை என்னன்னா, இவர்கள் காதல் வெற்றி பெறும். திருமண வாழ்வில் அதிர்ஷ்டசாலியாக இருக்க பெண்களால் நன்மை உண்டாகும். இந்த கார்டு ஆண்களாலும் நன்மை உண்டாகும். பெண்களுக்கு அரசாங்க உதவிகள் மற்றும் ஒப்பந்த விவகாரங்களுக்கு வெற்றி பெறும். விரைவில் நல்ல மகிழ்ச்சியான டூர் உலகம் முழுக்க வெளியே சுற்றுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். லாபம் தரும் பயணம் ஏற்படும். இந்த கார்டு வந்ததுனால வெற்றி. இந்த கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா, 3 லோக வசியம் உங்களுக்கு ஏற்படும். சர்வத்தையும் நீங்கள் உணர முடியும் அப்படின்னு இந்த கார்டு சொல்லுது. அதனால் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை, அதாவது சக்தி கொண்ட
யார் சக்தி உள்ளவர்களாக உங்களுக்கு நம்பிக்கை கொண்டவர்களுக்கு யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதனால் உங்களுக்கு வந்து அட்ராக்ஷன் உங்களுக்கு ஏற்படும். தினமும் சூரியனை பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கவனம் செலுத்துங்க. தினமும் சூரியனை பார்த்து இப்போ எப்போ போனாலும் சூரியனை ஒரு 2 நிமிஷமாவது நல்ல கண்களை கொண்டு பார்த்துட்டு போங்க. வெளியில் போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே வந்தாலும் சரி, சூரியன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நடந்துட்டுருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லணும். சப்போஸ் இந்த கார்டு தலைகீழ வந்துச்சுன்னா தற்காலிக தாமதம், ஆற்றல் பற்றாக்குறை, மன அழுத்தம் சூழல் ஏற்படும். இந்த கார்டு வந்தாலே வெற்றியை கொஞ்சம் கடைசியில் தடையே குறிக்கும், தடை வந்தே தீரும் அப்படின்றது சொல்லுது. அதுக்கு பிறகு குறிப்பிட்ட செயல்கள் சூழ்நிலைகள் சாதகமாக அம்சமாக ஏற்படாமல் இருக்கும். உற்சாகம், நம்பிக்கை மற்றும் அப்படியே இழுத்து போடும் சூழலாக இருக்கும். தொடங்கிய செயல்கள் திருமணம், வீடு கட்டுதல், கல்வி, தொழில், பணவரவு போன்றவை பின்னடைவு தள்ளப்படும். தயக்கமும் நம்பிக்கையும் இருக்கும். செல்லும் திசையில் சாதகமாக அம்சங்களாக கிடைக்கும். ஒரு பயணத்தை தள்ளி வைக்கிறது நல்லது. நமது கருத்துக்கள் பிறர் விமர்சனத்துக்கு உள்ளாகும் என்பதால் பேச்சு நம்ம வந்து அந்த கவனித்து பேசணும். குறிப்பாக தற்பெருமை பேசக்கூடாது. பணம் கொடுக்கல் வாங்கல் கூடவே கூடாது. ஒப்பந்த விவகாரங்களுக்கு தள்ளிடவே கூடாது. ஒரு செயலை செய்ய போதுமான அனுபவமோ திறமையோ இந்த தற்சமயம் இல்லாமல் இருக்கும். மனதில் ஒரு பற்றாக்குறை எண்ணமும் வேதனையும் இருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் தற்காலிகமாக நம்ம மனம், சக்தி, நம்முடைய மனதினுடைய அறிவு, நம்பிக்கை ஆகியவற்றை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இறைவன் தான் உங்களுக்கு, காலம்தான் உங்களுக்கு இந்த விஷயத்தை மாற்றும். அதனால் ஒரு 8 மாதம் தள்ளி போடுங்க, எல்லாம் நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லணும். இதுதான் இந்த கார்டுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ தேங்க்யூ வெரி மச். இதெல்லாம் என்னவா இருந்தாலும் நீங்கள் பேசுகிறது ரொம்ப முக்கியம். இந்த கார்டில் என்ன தான் இருந்தாலும் நீங்கள் உள்ளுணர்வோடு சந்தித்து பேசுகிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அது எப்படின்னு நம்ம கடைசி வீடியோவில் பார்க்கலாம். அதை ஆக்டிவேட் பண்ணி இப்படி பேசுகிறது பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் 19வது இந்த பதிவை மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். கண்டிப்பாக டேரோ கார்ட் ரீடராக மாறுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.